பாகவதம் 102வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை 28/8/5125. இன்றைக்கு 3வது ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயம் பார்க்கணும். மைத்ரேயர் சொல்கிறார், தாய் தந்தையர்களாகிற மனுவும் சதரூபையும் தேவகூதியை கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கிளம்பி போனார்கள். அதன் பிறகு பதிவிரத்தையாக இவள் பல வருஷங்கள் தபஸோடு இவருக்கு தொண்டு செய்தாள். அதை கண்டு மகிழ்ந்தார் கர்தமர். பெருந்தன்மை உடையவளே, மேலான சுஷ்ரூஷைகளாலும் சிறந்த பக்தியாலும் என்னை நன்றாக வெகுமதித்தாய். உன்னுடைய சுஷ்ரூஷையாலும் பக்தியாலும் இப்பொழுது நான் சந்தோஷமடைந்தேன். நீ விரும்பினபடி பிரஜைகளை உண்டாக்குகிறேன் என்று சொல்லி ஒரு ஆச்சரியமான விமானத்தை சிருஷ்டித்தார். அதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவளோட பல போகங்களையும் அனுபவித்தார். அதில் விசித்திரமான வஸ்துக்கள் எல்லாம் நிறைந்திருந்தன. அவைகள் சர்வ காலத்திலும் சுகத்தையே விளைக்கும். சிறிய கொடிகள், விசித்திரமான பெரிய கொடிகள், அவைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அழகாக இருக்கும் அந்த விமானம். விசித்திரமான புஷ்பங்களால் கோக்கப்பட்டிருக்கு. மதுரமாக கூறுகிற பண்டினங்கள் நிறைந்தவைகளாக அது இருக்கு. அங்கே பார்த்த இடங்கள் எல்லாம் அழகாக இருந்தன. ஆங்காங்கு ஹம்சங்கள், அப்புறம் புறாக்கள், இவைகளெல்லாம் விளையாடின. அவ்வளவு சந்தோஷமில்லாத மனத்துடன் அந்த முனிவர் நிர்மித்து காட்ட அந்த தேவகூதி அவ்வளவு சந்தோஷம் இல்லாத மனத்துடன் இருப்பதை பார்த்தாள். எல்லா பிராணிகளுடைய கருத்தையும் அறியக்கூடிய கர்தமர் மொழிந்தார், பயப்படும் தன்மையுடையவளே, இந்த சரசு பரிசுத்த சுபாவனாகிய பகவானாலே நிர்மிக்கப்பட்டது. பிந்து சரஸ் என்று பெயர் பெற்றது. இதில் ஸ்நானம் செய்து வா. இந்த விமானத்தில் ஏறிக்கொள்வாயாக, உன் மனது சந்தோஷப்படும் என்றார். மைத்ரேயர் சொல்றார், கருணைதல் போன்ற கண்களை உடைய அந்த தேவகூதி பர்த்தாவான கர்தமருடைய வச்சனத்தை அப்படியே ஏற்று அதிலே நீராடி வந்தாள். தெளிந்த ஜலமுடையதும் சரஸ்வதி நதியால் சூழப்பட்டதுமாகிற அந்த பிந்து சரஸில் ஸ்நானம் செய்யும் பொருட்டு பிரவேசித்தாள். அங்கனம் ஜலத்தில் இறங்கி மூழ்கின அம்மடந்தையர் மணி அங்கு கிரகங்களில் திகழ்கிற 1000 கன்னிகைகளை கண்டாள். அந்த கன்னிகைகள் அனைவரும் இளம் பருவம் உடையவர்கள். எல்லாரும் நாங்கள் உனக்கு ஊழியம் செய்கிறோம், நியமிப்பாயாக என்று சொன்னார்கள். தேவகூதி நீராடி பூமாலை சூடி நிர்மலமான வஸ்திரத்தை உடுத்து மங்களங்கள் நிரம்பியதும் கன்னிகைகளால் சூழப்பட்டு மிகவும் அழகாயிருப்பதுமாய் வெகுமதிக்கப்பட்டதுமான தன் தேகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். அவளுக்கே அது அழகாக இருந்தது. அடுத்து அந்த விமானத்தில் அவள் ஏறிக்கொண்டாள். அம்மடந்தையர் மணியான தேவகூதியை மனங்களிக்க செய்பவராகி அநேகமாயிரம் வருஷங்கள் வரையிலும் ஒரு முகூர்த்த காலம் போவது போல் அவளுடன் கிரீடித்தார். அவளிடத்தில் தன் வீரியத்தை 9 பாகமாக பிரித்து வைத்தார். அதனாலே அவளுக்கு 9 பெண் குழந்தைகள் உண்டாகின. பிறகு தேச காலங்களுக்கு இணங்கி
அவ்வத்திற்கு ஏற்பட்ட அளவுக்கு விஞ்சாமல் சாஸ்திரங்களுக்கும் ஒத்திருக்குமாயின் பாவத்துக்கு இடமாகாதவையான பகவத் ஆராதன ரூபமான கர்மயோகம் என்கிற தர்மத்தை நிறைவேற்றுபவர்களே புண்ணியசாலிகள். அந்த கர்மயோகத்தால் ஞான யோகம் உண்டாகும். அதனால் பகவானுடைய பாதார விந்தங்களில் பணிவிடை செய்யப்பெறுவார். அப்படியன்றி ஒருவன் செய்யும் செயல்களெல்லாம் தேசகாலங்களுக்கு இணங்காமல் அப்பவற்றில் அளவுக்கு பிஞ்சி சாஸ்திரங்களுக்கும் இணங்காதிருக்குமாயின் அவை பாபங்களுக்கு இடமாகும். அவனுக்கு கர்மயோக ரூபமான தர்மத்துக்கு பிரசக்தி இல்லை. ஆதலால் ஞானத்துக்கும் அவகாசம் இல்லை, ஞான யோகத்துக்கும் அவகாசம் இல்லை. ஆனது பக்தியே பகவானுடைய பாதார விந்தங்களில் பணிவிடை செய்யும் விருப்பம் உண்டாகப் பெறான், பக்தி யோகம் உண்டாகப் பெறான். அப்படிப்பட்டவன் ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் மரண அடைந்தாற் போலவே. சப்தாதி விஷயங்களில் மனம் சென்ற நான் பகவானுடைய மாயையால் வஞ்சிக்கப்பட்டேன். மோட்சத்தை விளக்கும்படியான ஞானத்தை உபதேசிக்கும் திறமையுடைய உம்மை பற்றி அறிந்திருந்தும் சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகப் பெற்றிலேன். என்னை அனுகிரகிக்க வேணும், இனிமேலாவது எனக்கு மோட்சத்தில் விருப்பம் உண்டாக வேணும் என்று இவ்வளவு காலம் போகத்தை அனுபவித்த பிறகு கர்தமரிடம் வேண்டுகிறாள் தேவஹூதி. இத்தோட 23வது அத்தியாயம் முடிந்தது. 56 ஸ்லோகங்கள் இதிலே உள்ளன. 24வது அத்தியாயம் மைத்ரேயர் சொல்றார், இங்கனம் மன வெறுப்பை அடைந்தவளும் மனுவின் புதல்வியுமாகிய தன் மனைவியை பார்த்து தயாளுவாகி அந்த கர்தம பிரஜாபதி பகவானுடைய வச்சனத்தை நினைத்து கொண்டார். உன் பத்னியாகிற தேவஹூதியினிடத்தில் நான் என் அம்சத்தினால் அவதரிக்கப் போகிறேன் என்று சொன்னதை நினைத்து கொண்டார். இப்படி மறுமொழி சொன்னார். கர்தம ரிஷி சொல்றார், வாராய் மனு சக்கரவர்த்தியின் புதல்வி, நிந்தைக்கிடமில்லாத நன்னடத்தை உள்ளவளே, உன்னை பற்றி இங்கனம் வருந்த வேண்டா. பிராகிருத குணங்கள் அற்றவனும் எல்லையில்லாத கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவனுமான பகவான் சீக்கிரத்தில் உன் கர்ப்பத்தில் பிறக்கப் போகிறான். உனக்கு மங்களம் உண்டாகுக. பகவத் ஆராதன ரூபமான விரதத்தில் நிலை நின்றவளாகி செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்கிற இந்திரியங்கள், தேகம் அனைத்தையும் மனதாகிற உள்ளிந்திரியத்தையும் அடக்கி பாதிவிரத்திற்குரிய தவத்தினாலும் ஸ்வர்ணம் முதலிய தனங்களை கொடுப்பதனாலும் ஸ்ரத்தையினாலும் ஜெகதீஸ்வரனான பகவானை பணிந்து வருவாயாக. சுத்தஸ்வரூபனாகிய பகவான் அப்படி உன்னால் ஆராதிக்கப்பட்டவனாகி எனது புகழை பரவச் செய்து கொண்டு உன் வயிற்றில் பிறந்து உனக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசித்து உன்னுடைய அஜ்ஞானத்தை போக்குவான். மைத்திரேயர் சொல்றார், தேவஹூதியின் இங்கனம் ஒழிந்த கர்தம பிரஜாபதியின் கட்டளையை கேட்டு கௌரவத்துடன் நன்றாக விஸ்வசித்து நிர்விகாரனும் அஜ்ஞானங்களை போக்கும் தன்மையினும் ஆகிய பரமபுருஷனை ஆராதித்தார். இங்கனம் வெகு காலம் சென்ற பின்பு ஞானாதி குணங்கள் நிறைந்த மதுசூதனன் கர்தமனுடைய வீரியத்தில் புகுந்து கட்டையில் அக்னி போல் தேவஹூதியினிடத்தில் பிறந்தான். கர்தமருடைய வீரியத்தில் சம்பந்தித்த ஜீவனிடத்தில் ஆவேசித்து சாட்சாத் அவதாரம் தான். கட்டையில் புகுந்து அக்னியில் தேவஹூதியினிடத்தில் பிறந்தான். அங்கனம் பகவான் அவதரிக்கும் போது, பகவானுடைய அவதாரமே இந்த கபிலாவதாரம். அங்கனம் பகவான் அவதரிக்கும் பொழுது ஆகாயத்தில் தேவதைகள் சங்கு, துந்துபி, மிருதங்கம் முதலிய வாத்தியங்களை முழக்கினார்கள். மேகங்கள் மழை பெய்தன. கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் பாடினார்கள். அப்சர ஸ்திரீகள் சந்தோஷத்துடன் நர்த்தனம் செய்தார்கள்.
ஆகாயத்தில் தெரியும் தேவதைகள் பெய்த புஷ்ப வருஷங்கள் விழுந்தன. சமஸ்த திக்குகளும் ஜலங்களும் சமஸ்த பிராணிகளின் மனமும் தெளிந்தன. அப்பொழுது பிரம்மதேவன் மரீச்சி முதலிய ரிஷிகளுடன் சரஸ்வதி நதியால் சூழப்பட்ட கர்தமருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். பிரம்மதேவன் சொல்றான், அப்பா குழந்தாய் கர்தம பிரஜாபதியே, நீ கபடமின்றி பிரேமாதிசயத்துடன் எனக்கு பூஜை செய்தாய். நீ என் வார்த்தையை வெகுமதியுடன் அங்கீகரித்தாய். அதுவே நீ எனக்கு செய்த பெரிய பூஜையாம். தகப்பனுக்கு புதல்வர் செய்ய வேண்டிய சுஷ்ரூஷை எவ்வளவு. அது என்னவெனில் தகப்பனுடைய வார்த்தையை வெகுமதியுடன் அப்படியே ஆகட்டும் என்று அங்கீகரித்தல் தான். பிரஜைகளை படைப்பா என்று என்னால் மொழியப் பெற்ற நீ அப்படியே செய்தாய். ஆகையால் நீ என்னை நன்றாக பூஜித்தனை. குழந்தாய், உன்னுடைய பெண்களை ரிஷிகளுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பாய். அவர்களாலே இந்த பிரஜா சிருஷ்டி வளரட்டும். சாக்ஷாத் பரமபுருஷனே உனக்கு இப்பொழுது கபிலராக அவதரித்துள்ளான். பிராணிகளுக்கு நன்மை செய்யும் பொருட்டு நிதி போன்ற இந்த தேகத்தை அங்கீகரித்தான். இந்த கபிலன் ஜெகத்காரணனான பரமபுருஷனே, இது எனக்கு தெரியும். வாராய் மனுவின் புதல்வியே. கைட்டபசத்ருவாகிய பகவான் ஜீவாத்ம பரமாத்மாக்களின் ஞானத்தை உபதேசித்து பிராணிகளுடைய புண்ணியபாப ரூபமான கர்மங்களின் வேர்களை அறுக்கும் பொருட்டு உன் கர்ப்பத்தில் அவதரித்தான். மைத்ரேயர் சொல்றார், ஜெகத் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா அந்த கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் நல்வார்த்தைகளை சொன்னான். பிறகு சனகசனந்தனாதி குமாரர்களோடும் நாரதரோடும் ஹம்சவாகனத்தின் மேல் ஏறிக்கொண்டு ஸ்வர்கலோகத்துக்கு மேற்பட்ட சத்தியலோகத்துக்கு போய் சேர்ந்தார். வாராய் விதுரனே, பிரம்மதேவன் புறப்பட்டு போன பின்பு அவனால் தூண்டப்பெற்ற கர்தமர் தன் புதல்விகளை அவரவர் சீலத்தையும் விருப்பத்தையும் அறிந்து ஜெகத் சிருஷ்டி கர்த்தாக்களாகின மரீச்சி முதலியவர்களுக்கு கொடுத்தான். அவர்களில் மரீச்சிக்கு கலை என்பவளையும், அத்திரிக்கு அனசூயை என்பவளையும், அங்கிரசுக்கு ஸ்ரத்தை என்பவளையும், புலஸ்தியருக்கு ஹவிர்பூ என்பவளையும், புலகருக்கு கதி என்பவளையும், கிரதுவுக்கு கிரியை என்பவளையும், பிருத்திவுக்கு கியாதி என்பவளையும், வசிஷ்டருக்கு அருந்ததியையும், அதர்வருக்கு சாந்தி என்பவளையும் கொடுத்தார். இந்த சாந்தி என்பவள் யாகங்களை ஓயாமல் நடப்பிக்கும் தன்மையாள். இவளை மனம் புரிந்த அதர்வர் இவளது மகிமையினால் ஓயாமல் யாகங்களை நடத்தி கொண்டிருந்தார். இவர்கள் எல்லாரும் விவாகத்துக்குரிய வயதுடையவர்கள், எல்லாரும் பாதிவிரத்தியம் உடையவர்கள். கர்தம மகர்ஷி விவாகம் செய்யப்பெற்று பத்திரிகளுடன் கூடின அந்தணர் தலைவர்களான மரீச்சி முதலானவர்களுக்கு விவாகத்தில் கொடுக்க வேண்டிய வஸ்திரம், ஆபரணம் முதலியவற்றை கொடுத்து அவர்கள் எல்லாரையும் மனங்களிக்க செய்தார். வாராய் விதுரனே, அப்பால் மரீச்சி முதலான மகர்ஷிகள் தங்கள் பாரியைகளை அழைத்துக் கொண்டு கபிலரிடம் விடைபெற்று சந்தோஷமுற்றவராகி தமது ஆசிரமங்களுக்கு போய் சேர்ந்தார்கள். பிறகு கபிலர் இடத்துல கர்தம பிரஜாபதி பிரார்த்திக்கிறார். உன்னை சரணமடைகிறேன். சம்சார தாபங்களாலே பீடிக்கப்பட்டிருக்கிறேன். பிரஜைகளுக்கு நாதனாகிற உன்னை ஒன்று வினவுகிறேன். நீ இங்கனம் எனக்கு பிள்ளையாக பிறந்தனையாகையால் 3 குணங்களையும் கடந்தேன். சாம்சாரிக போகங்களை எல்லாம் அனுபவித்தேன். அப்படிப்பட்ட நான் இப்பொழுது
உன்னையே மனத்தில் தியானித்துக் கொண்டு சம்சார தாபங்களால் விளையும் சோகங்களெல்லாம் தொலையப் பெற்று துறவிகளின் பதவியாகிற சந்நியாச தர்மத்தை கைப்பற்றி சஞ்சரிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது உனக்கு சம்மதமா? எனக்கு அனுமதி கொடுக்கின்றனையா என்றார். அவர் கபிலர் சொல்றார், கர்தம முனிவரே, உமக்கு அனுமதி கொடுத்தேன். உம்முடைய விருப்பத்தின்படி நீர் துறவியாக செல்வீராக. கர்மங்களை செய்து அவற்றின் பலன்களில் பத்தத்து அவத்தை என்னிடத்தில் அர்ப்பணம் செய்து மற்ற உபாயங்களால் வெல்ல முடியாத மிருத்துவை ஜெயித்து மோட்சத்தின் பொருட்டு என்னை பணிந்து வருவாயாக. அங்கனம் பணிவதனால் என்னை தன்னிடத்தில் மனத்தால் சாட்சாத்கரித்து என்னை பெறுவதற்கு தடையான பிராச்சீன கர்மங்களெல்லாம் தொலையப்பெற்று ஜீவாத்மாக்களுக்கு அந்தராத்மாவாக இருப்பவனும் ஸ்வயம் பிரகாசனும் சமஸ்த பூதங்களுடைய ஹிருதயங்களில் சயிப்பவனும் எவ்விதத்திலும் எத்தகைய பயங்களுக்கும் இடமில்லாதவனுமாகிய என்னை பெறுவாய். நான் என் தாயான தேவகூதிக்கு பிரம்ம வித்தியை உபதேசிக்கப் போகிறேன். பிரம்ம வித்தை சமஸ்த கர்மங்களையும் போக்கும் தன்மையுடையது. அந்த பிரம்ம வித்தியோபதேசம் பெற்று அவள் மிருத்யுவை கடப்பாள், அதாவது சம்சாரத்தை கடப்பாள். பிறகு கர்தம பிரஜாபதிக்கு பரமபுருஷனிடத்தில் மேலான பக்தி யோகம் உண்டாயிற்று. சமஸ்த பூதங்களிலும் பரமபுருஷன் இருப்பதை பார்த்தார். அங்கனம் ஜெகத்துக்கெல்லாம் தாரகனான அந்த பரமாத்மாவிடத்தில் சமஸ்த பூதங்களையும் கண்டார். அவர் பிராகிருத குணங்களான ராகம், துவேஷம் முதலானவை அற்று தேவ மனுஷியாதி தேகங்களெல்லாம் அவரவர் கர்மங்களுக்கு கிணங்க பலவாராயிருப்பினும் பிரகிருதியின் பரிணாமங்களாகையால் வெறும் கர்மகிருத சரீரங்கள் என்ற ஒரு வகைப்பட்டவை. சரீரங்கள் தோறும் ஜீவாத்மாக்கள் வெவ்வேறாகவே இருக்கிறார்கள். எல்லாரும் ஞானமே வடிவாக பெற்றவர்கள். அதனாலே அவர்கள்லாம் ஒருபடிப்பட்டவர்கள். அந்தர்யாமியான சர்வேஸ்வரன் எல்லா ஜீவாத்மாக்களிலும் இருக்கிறான், அவனும் ஒருபடிப்பட்டவன் என்று நன்றாக அறிந்து சமஸ்த பூதங்களையும் சமமாக பார்க்கிற மனமுடையவராகி பகவானிடத்தில் பக்தி யோகம் நிரம்ப பெற்று பாகவதர்கள் பெருங்கதியாகிற மோட்சத்தை பெற்றார். இத்தோட 24வது அத்தியாயம் முடிந்தது. இத்தோட இதில் 47 ஸ்லோகங்கள். இத்தோட பாகவதம் 102வது உபன்யாசம் முடிந்தது.